உள்ள மக்கள் எல்லாம் எல்லாரும் பெயரும் மக்களும் என்று அல்லா சொல்லுவாங்க. அவங்க முடிவு செஞ்சாங்க. ஆனால் முடிவு செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாம் ரொம்ப சிறந்த ரொம்ப மேலான வாசித்து நான் சொன்னேன். என்ன நடந்துச்சு? அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் படுத்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஃபஜ்ருக்கு அவங்க எந்திரிச்சு தொலைக்கு போக வேண்டியது தொலை கடமையாக ஆயிடுச்சு. ஃபஜ்ர் தொலைக்கு அவங்க எந்திரிப்பாங்க. போகக்கூடிய மனுஷன் எல்லாரும் சொன்னால் அவங்க பார்க்கல. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிசுத்தமாக முடிவு செய்வாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா அழைச்சு அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விஷயத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி வெளியில் அவங்க போகிறதுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. நீங்கள் வெளியில் கிளம்பி நீங்கள் வெளியில் போகும்போது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஒரு பிள்ளை மண்ணை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தூவினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அந்த மண் இருக்கிறதே அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளுடைய எல்லாருடைய கண்ணிலையும் அல்லாஹ் தஆலா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க தயாராக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் மட்டுமே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரும் மட்டுமே கிளம்பி இங்கே வந்தாங்க. இங்கே தான் வந்து ஒன்று வந்தாங்க அவங்க. இப்போ நாம் வந்த மாதிரி வரல. பூரா மலைகளாக இருந்துச்சு அந்த நேரத்தில். பூரா மலை மேலே ஏறி அதில் ஹதீஸ்ல ரிவாயத்தில் வருது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தோளில் சுமந்துக்கிட்டு மேலே ஏறினாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே போனீங்கன்னா அந்த மேலே வச்சு மலை தெரியுது பாருங்க. இந்த மலை தெரியுதுங்களா? அந்த மலை தான் சவுர் மலை. சவுர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு பேர். அந்த மலைக்கு மேலே அந்த உச்சியில் அந்த சைடு அந்த குகை இருக்கு. அந்த பக்கம் அந்த குகை இருக்கு. இப்போ 2 பேரும் மேலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எதிர்கள் அவங்க மறுபடியும் ஆலோசனை செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடனே அபூ ஜஹல் என்ன அறிவு செய்யறான்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயிரோடையோ அல்லது நஊது பில்லாஹ் கொலை செய்த நிலையிலே அவங்களை கொடுத்த 100 ஒட்டகம் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கால இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்கள் மற்றவங்களாம் தேடி அவங்க கிளம்பிட்டாங்க. 4 பக்கத்துல மக்காவை சுற்றி எல்லா பக்கமும் தேடி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஹிக்மத்தை பாருங்க. அதுல இங்க தேடி வந்த சில அரபிகள் வந்து கரெக்டா அந்த குகைக்கு மேல வந்து நின்று என்ன பேசிக்கிறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பினாங்க. நேற்று கிளம்பினாங்க. அவங்க வந்து தங்கியிருந்தா இங்கதான் வர முடியும். இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அறிவில் அதை போட்டு கொடுக்குறான். அங்க நின்று பேசுறாங்க. அவங்க அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா வந்துட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யறது? எப்படி தப்பிக்கிறது? பயமா இருக்குது. ஒரு கால் அவங்க கீழே பார்த்தாங்கன்னு சொன்னா நம்ம மாட்டிக்குவோம். கரெக்டா அந்த குகைக்கு மேல அவங்க 2 பேரும் நிற்கிறாங்க எதிரிகள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கிறது, லா தஹ்சன், பயப்படாதீங்க, இன்னல்லாஹு மஅனா, நாம 2 பேரும் இல்லை நம்மளோட அல்லாஹும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உதவி செய்யணும் முடிவு செஞ்சுட்டா எப்படி வேணாலும் உதவி செய்வாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஹிக்மத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுதான் கொஞ்ச நேரம் ஒரு 8 கால் பூச்சி சிலந்தின்னு சொல்ல முடியும். அந்த 8 காலை பூச்சி வந்து அந்த வாசல்ல ஒரு பெரிய கூடு கட்டுச்சு. எதிர்த்து ஒரு புறா வந்து அது மேல முட்டை போட்டுச்சு. அந்த எதிரிகள் சொன்னாங்கன்னா இந்த இடத்துல உள்ள 8 கால் பூச்சியுடைய வீடு இருக்கிறது, புறா முட்டை இருக்கிறது, இதுக்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லி உள்ள பார்க்காம திரும்பி போயிடுறாங்க. 3 நாள் அங்கே தங்கியிருந்தாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நாள்ல இரவுல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய தங்கச்சி ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 பேரும் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு மற்ற பொருட்களை இரவுல மறைஞ்சு கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. சாப்பாடு எவ்வளவு இருக்குமோ கொண்டு கொடுப்பாங்க. 3 நாள் இங்கே இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. ஒரு வழிகாட்டையும் ஏற்பாடு செஞ்சு இங்கிருந்து அதுக்கப்புறம் கிளம்பி மதீனாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. நம்மளுடைய அரபி காலங்களில் ஹிஜ்ரத்து வருது இல்லைங்களா, ஹிஜ்ரத்துடைய காலங்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்